ஹாய் ஹலோ வெல்கம் டு CWJ. நான் உங்க ரம்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பிளாக் புக் சீரீஸ் வந்து கொண்டு போகலாம். டெய்லியும் 10 படிச்சா கூட எவ்வளோ 30 டேஸ்ல 300 நம்மளால முடிச்சிட முடியும். 300 மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்க போறது ஒரு கொஷின் தான். அதுல உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ற இதுவாவது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்யூஷன் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், புக் எடுத்து படிக்க முடியாதவங்க இந்த மாதிரி வீடியோ கொடுக்கும்போது அதை கேட்டாலே போதுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். சரி, ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. இன்னுமே நம்மளோட 10 அப்படின்றத 20 கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. சொல்யூஷன் ஃபார் ஆல் டிஃபிகல்டிஸ். சொல்யூஷன் ஃபார் ஆல் ஒரு நிமிஷம். சொல்யூஷன் ஃபார் ஆல் டிஃபிகல்டிஸ் ஆர் டிசீஸ் என்ன அப்படின்னா பெனாஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெனாஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம என்ன டிசீஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிட்டே இருப்போம், புலம்பிட்டே இருக்கோம், பெனாத்திட்டே இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவோம், பெனாஷியா. ஓகேவா? நெக்ஸ்ட், பிலாங்கிங் டு த சேம் டைம் a person living in the same age with one another. ஸோ ஒரே டைம்ல இருந்தாங்க. இப்போ சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அது வந்து இங்கிலீஷ்ல கான்டெம்பரரி. சமகாலத்து திருவள்ளுவர் வாழ்ந்தப்போ வந்துட்டு இந்த முனிவரும் வாழ்ந்தாங்க. ஸோ கான்டெம்பரரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து an inscription on a tomb in the memory of the person who has died. இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், ஒரு கல்வெட்டு அந்த மாதிரி வைப்பாங்கல்ல, அதை என்ன சொல்லுவாங்க, எபிடாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, எபிடாப். நெக்ஸ்ட், சம்திங் நோ லாங்கர் இன் யூஸ். சம்திங் ரொம்ப நாளா யூஸ் ஆப்சொலீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன், அப்புறம் அந்த 10 வேர்ட்ஸ் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலான்ற மாதிரி சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட், சம்திங் தட் cannot be avoided. சில விஷயத்த அவாய்ட் பண்ண முடியாது. இன்வியேட்டபிள் அப்படி சொல்லி சொல்லுவாங்களா. நெக்ஸ்ட், a person who can endure pain or hardship without showing his feeling. என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாயிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. ஓகேவா? a person who can endure pain or hardship without showing his feeling, ஸ்டாயிக். நெக்ஸ்ட், ஏபிள் டு யூஸ் த லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஈக்குவலி வெல், வந்து ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. நெக்ஸ்ட், a place where லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் யூஸ் பண்ணாங்க ஈக்குவலா. அப்படி ரெண்டு எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, நம்மளோட மெமரி பவர் யூஸ் ஆகணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டை கொஞ்சம் இது பண்ணுங்க, ரெண்டுத்தையும் ஈக்குவலா இது பண்ணீங்க அப்படின்னும் போது மெமரி பவர் அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிள் டு யூஸ் த லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஈக்குவலி யூஸ் பண்றத ஆம்பிடெக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், a place where birds are kept. பேர்ட்ஸ் எல்லாம் வைக்கிற அந்த பிளேஸ் பேரு ஏவியரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன் ஹூ cannot be corrected. ஒருத்தர் வந்து கரெக்ட் பண்ணவே முடியாது, அவங்கள வந்து இன்காரிஜபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன் ஹூ நோஸ் எவ்ரிதிங். எல்லாருக்கும் எல்லா விஷயமே எனக்கு தெரியும் சொல்லுவாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா ஓம்னிசியன்ட். இது வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸே நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸே எழுதிருக்க மாட்டாங்க, பட் எஸ்எஸ்சி எக்ஸாம் இன்னுமா படிச்சுட்டு இருக்கு அப்படின்ட்டு ஏதோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகே, சரி, ஓகே, ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டிஃபிகல்ட் டிசீஸ் வந்தாலே ஏதாவது ஒண்ணு இது பண்ணிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பெனாஷியா. நெக்ஸ்ட், பிலாங்கிங் டு த சேம் டைம்ல இருக்காங்க, கான்டெம்பரரி. சேம் டைம்ல இருக்காங்க. இப்போ என் கூட கொஞ்சம் டைம்ல ஒருத்தவங்க என் கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டெம்பரவரி தான், போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் டைம் அப்படின்னா கான்டெம்பரரி அப்படின்ற மாதிரி ஞாபகம். நெக்ஸ்ட் வந்து சம்திங் நோ லாங்கர் இன் யூஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்சலீட். நெக்ஸ்ட், an inscription on a tombstone in the memory of the person who has died. ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக வைக்கப்படுறது வந்து எபிடாப். ஓகேவா? நெக்ஸ்ட், சம்திங் cannot be avoided. வெறுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி, அந்த விஷயத்த அவாய்ட் பண்ண முடியாது, வெறுக்கவும் முடியாது. இன்வியேட்டபிள், வெறுக்க முடியாது. ஸோ அப்படி. நெக்ஸ்ட் வந்து a person can endure pain or hardship without showing his ஃபீலிங்ஸ் வந்து வெளியே காட்டாம எல்லாமே ஸ்டாக் வச்சுக்கிறாரு மனசுக்குள்ளேன்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க, ஸ்டோயிக். ஓகேவா? able to use the left hand and right hand equally. ரெண்டுமே ஈக்குவலா யூஸ் பண்றதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், பிளேஸ் வேர் பேர்ட்ஸ் எல்லாம் வைக்கிற இடம் வந்து ஏவியரி. ஓகேவா?
ஏவியரி சொல்லுவாங்க. ஒன் ஹூ கேனாட் பி கரெக்டட். அவங்கள வந்து கரெக்ட் பண்ணவே முடியாது. எப்ப பாரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. கொரிஜபிள். ஓகேவா? இன்காரிஜபிள். நெக்ஸ்ட் ஒன் ஹூ நோஸ் எவ்ரிதிங் ஓம்னிசியன்ட். இன்னைக்கான 10 இது வந்து படிச்சுட்டோம். ஒரு டைம் வந்து சொல்லி பாருங்க. இந்த பிளாக் புக்கான பிடிஎஃப் அப்படின்றது நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் வந்து ஷேர் பண்றேன். டெய்லியும் வந்து 10 படிச்சுட்டு போகலாம். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா லைவ் போட்டுட்டு அந்த கொஷின்ஸ்லாம் வந்து கொஷின்ஸ் எவ்வளோ படிச்சு ஒரு 50 முடிச்ச உடனே என்ன பண்ணலாம், ஒரு லைவ் போட்டுட்டு டெஸ்ட் மாதிரி லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம். சரி, ஓகே, தேங்க்யூ.